ஒரு வழியா நம்ம ஃப்ளைட் கிட்டே வந்துட்டோங்க. எவ்வளோ பெருசா இருக்கு ஃப்ளைட்டு. மதுரையிலேருந்து பெங்களூர் வந்தோம். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து எங்கே போக போகிறோம்னா அந்தமான் போக போகிறோம். ஸோ பெங்களூர்லேருந்து அந்தமான் போகிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு கேகே விலாக்ஸ். இப்போ நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம போன வீடியோவில் மதுரையிலேருந்து பெங்களூர் வந்தது வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பெங்களூர்லேருந்து நம்ம அந்தமான் போகிறோம். ஸோ அந்தமானில் வந்து என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க, என்னோட மாமா இருக்காங்க, தாய் மாமா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாவே அந்தமான் வாப்பா வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக இது ஒரு அன்பிளான் ட்ரிப்பாக மாதிரி இதான் லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்ணி நான் மட்டும் இப்போ போகிறேன். ஸோ தனியாக ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே, ஃப்ளைட்லாம் எப்படி இருக்கும், ஃப்ளைட்டில் எப்படி ட்ராவல் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் போன வீடியோவில் அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெங்களூர் கெம்பகோடா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது. நம்ம பெங்களூர்லேருந்து அந்தமானுக்கு போகிறது அந்த வெயிட்டிங் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள்கிட்ட நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ போர்ட் பிளேர் தான் போகிறோம். நம்ம அந்தமானில் போர்ட் பிளேரில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் நிறைய தீவுகள் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா போர்ட் பிளேர். அந்த போர்ட் பிளேருமே இப்போ வந்து பேர் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்ரீ விஜயபுரம்னு. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை ஃப்ளைட்டு நிற்கிது. பெரிய ஏர்போர்ட் போல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் எல்லாமே இங்கே வரும். ஸோ நம்ம இந்தியா ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து லேண்ட் ஆகிட்டோம். நம்ம அங்கேருந்து ஃப்ளைட்டு இந்த இடத்துலேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள கோச்சில். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்தோம். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ நம்மளால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. வயசானவங்க நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சம் தூரம் நடந்தேன். அதுக்கப்புறமா இதில் ஏறினேன். இதில் ஏறி தான் வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த கனெக்டிங் ஃப்ளைட்னால நம்ம வந்து நம்மளோட கேபின் லக்கேஜை திருப்பி எடுக்க வேணாம். அது டேரெக்டாக நம்ம போர்ட் பிளேருக்கு வந்துடும். இங்கே வந்து நம்ம செக்யூரிட்டி செக்இன் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட போர்டிங் பாஸ் அங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் ஏறும்போதே 2 போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கும். ஸோ அதை காமிச்சு நம்மளோட ஐடியை காமிச்சிட்டு நம்ம போகணும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ செடிகள் இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பெரிய ஏர்போர்ட்டுங்க. இங்கே வேஸ்ட் போடுறதுக்குலாம் இது வச்சுருக்காங்க, டஸ்ட்பின். ஸோ நம்ம செக்யூரிட்டி செக்கு போகிறோம். ஸோ அங்கே வீடியோஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதை தாண்டி இருந்ததுக்கப்புறமா இங்கே வெளியே கடைகள்லாம் இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பெர்ஃப்யூம், ஃப்ராக்ரன்ஸ், நிறைய கன்னடத்துலலாம் எழுதியிருக்காங்க, புரியல சிலதுலாம். சிலது இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. பெரிய இது ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம தலையை பார்த்தோம். தலை டோனி இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக் ஆடு அங்கே போயிட்டுருக்கு. அங்கங்கே நிறைய மரங்கள், செடிகள் வச்சுருக்காங்க. இது ஏதோ க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலே. இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ப்ரைவேட் செக்டர், கர்நாடகா கவர்மெண்ட் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் தான் இந்த பில்ட் பண்ணாங்க போல். ஸோ நம்ம வந்து காலைல எதுவும் பெருசாக சாப்பிடாம தான் வந்தோம். ஸோ அதனால பெங்களூர் ஏர்போர்ட்டில் நம்ம வெயிட் பண்ணுற டைமில் சாப்பிட்டுக்கலான்ற பிளானில் தான் வந்தோம். இங்கே கேஎஃப்சியில் நான் சாப்பிட்டேன். ப்ரைஸ் வந்து எனக்கு பெருசாக தெரில. கேஎஃப்சியில் மற்ற கடையில் எப்படி ப்ரைஸ் இருக்குன்னு தெரில. இங்கே வந்து 4 பீஸ் ஹாட் விங்ஸ் வந்து 250 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நிறைய டிவிஸ்லாம் இருக்குது, மேட்ச்லாம் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுற டைம் உங்களுக்கு ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட்டும் டிலே ஆச்சு. அது நம்ம மெசேஜில் அனுப்பிச்சிருந்தாங்க. கேட் 1 நாங்கள், அப்புறம் கேட் 2 சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் போன டைம் வந்து அங்கே கும்பமேளா அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பெங்களூர்லேருந்து பிரயாக்ராஜ் போகிற ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ஃப்ளைட்டே டிலே ஆனதுனால எல்லா ஃப்ளைட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு. சரியான கூட்டம் இருந்துச்சு. ஸோ நான் அதனால டிலே ஆனதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தேன் இந்த ஏர்போர்ட்டில். இங்கே பாருங்கள் ப்ரேயர் ரூம்லாம் இருக்குது. ஸோ வந்து இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்து தொழுவாங்க. ஸோ அவங்க போய் தொழுகிறதுக்கு அந்த இடம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய கடைகள் பாருங்கள். பேகு நம்மளாம் வேணும்னா நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. இங்கே ஏதோ ராக்கெட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஒரு டிசைனு. நம்ம இஸ்ரோ சார்பாக வச்சுருக்காங்க போல் இங்கே. ஸோ சின்ன சின்ன மினியேச்சர் செலிப்ரேட்டிங் இந்தியன் ஸ்பேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் பார்க்கலாம் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு.
இங்கே பேசஞ்சர்ஸ் உட்காரதுக்கு நிறைய நல்ல சோஃபாலாம் குஷன்லாம் நல்லா இருக்குது. நிறைய இடம் வச்சுருக்காங்க. நம்ம நின்று இடம் இல்லாமல் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய இடம் இருக்குது. பெரிய ஏர்போர்ட், எங்கேனாலும் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ நம்ம கேட் 2ன்னாங்க, அப்புறம் கேட் 1ன்னாங்க, திருப்பி கேட் 2ன்னாங்க, மாற்றிட்டே இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நான் டியூஸ்டே தான் ட்ராவல் பண்ணேன். அன்றைக்கி ஒரு வீக் டேலே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னாங்க. கடைசியாக கொஞ்சம் 1 hour கிட்ட டிலே ஆச்சு. ஸோ இப்போ கனெக்டிங் பிரிட்ஜ் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கேட்டுக்கிட்ட மேலே இருந்துச்சு, அதனால கனெக்டிங் பிரிட்ஜ். கீழே இருந்தால் நம்ம பஸ்ஸில் போவோம். ஸோ மதுரையிலேருந்து பெங்களூர் வந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. ஆனால் பெங்களூர்லேருந்து போர்ட் பிளேயர் போகிற ஃப்ளைட் வந்து பெருசு. இங்கே 3 சீட்டு. ஸோ ஏபிசி டிஇஎஃப் இதுலேயும் நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு. A12 வந்து விங்ஸ் கிட்ட வருது. ஸோ வந்து விங்ஸ் கிட்ட என்னதான் விண்டோ சீட் கிடச்சாலும் பாதி விங்ஸ் மறைச்சிரும். ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அது ரன்வே நோக்கி போகுது. நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ போர்ட் பிளேயர் போக போகிறோம். ஸோ நம்ம மதுரை டு பெங்களூர் போகும்போதே நிறைய ஸ்கை ஏரியல் வியூலாம் எடுத்தோம். அதில் சிலதெல்லாம் மிஸ் பண்ணேன். பட் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா படம் பார்த்துட்டு இருந்ததுனால மிஸ் பண்ணேன். இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெடியாக இருந்தேன். நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. கடலுக்கு மேலே பார்க்குற விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வரும், பாருங்கள் நீங்கள். மதுரையிலேருந்து அந்தமானுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோட ப்ரைஸு ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா ஒரு 9,000 10,000 வருது. நான் போகும்போது 10,400 வந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ முன்னாடி புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ப்ரைஸ் மாற வாய்ப்பு இருக்குது. நான் 8:15 மதுரையிலேருந்து கிளம்பி 9:40 அங்கே கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டாங்க. பட் பெங்களூர்லேருந்து 11:30 சொன்னாங்க. அது 12:30 ஆயிடுச்சு. 1 hour டிலே ஆயிடுச்சு. நான் அங்கே போய் சேர்றதும் ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பெங்களூர் ஏர்போர்ட் ரன்வேல போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போர்ட் பிளேயர் போக போகிறோம். இங்கே சென்னையிலேருந்து அந்தமானுக்கு ஃப்ளைட்னா வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 6,000 7,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுனே 15,000 வரும். இது மதுரையிலேருந்து போனீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட வருது. ஒரு 5,000 வந்து டிஃப்ரென்ஸ் வருது சென்னையிலேருந்து போகிறதுக்கும் மதுரையிலேருந்து போகிறதுக்கும். ஸோ வந்து ஸ்லோவாக ரன்வே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ரன்வேல வேகமாக வந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை. ஸோ மத்தியானம் வெயில் வந்துருச்சு. 12:30 தான் பெங்களூரில். ஸோ விண்டோ சீட்டு விங்ஸ் கிட்டன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாதி விங்ஸ் மறைச்சிருச்சு. ஸோ ஃப்ளைட் இஸ் ரெடி டு டேக் ஆஃப். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போர்ட் பிளேயர் போக போகிறோம். ஸோ கடலுக்கு மேலாம் நம்ம போவோம். அங்கே வந்து ரொம்ப விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. மேகங்களுக்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கோம். மேகங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கோம். நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம விஷுவல்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. என்னதான் நான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோனோ இல்லை இந்த ஃபோனோட பயங்கரமான ஃபோனோ கேமராவில் எடுத்தாலும் கண்களால் பார்க்குற அந்த கண்ணு தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போகும்போது ரொம்ப பார்க்கும்போது கேப்சர் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவல்ஸு. உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத ஃபீலை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்கை செம்மையாக இருந்துச்சு. மேலேயும் ப்ளூ, கீழேயும் ப்ளூவாக இருந்துச்சு. ஃப்ளைட்டும் ப்ளூ, எல்லாமே ப்ளூவாக. அங்கே ஒரு வெள்ளை லைன் மட்டும், க்ளவுட்ஸ் அங்கங்கே.
இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. ஸோ வந்து இந்த ட்ரே வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ளைட்டில். இது வந்து 3 சீட்ஸ் இருக்கும் இந்த சைடு, அந்த சைடு 3 சீட்ஸு. ஸோ போர் அடிக்க இந்த சும்மா புக்கில் என்ன தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். அங்கே வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ளைட் பற்றி. கீழே கடல் இதெல்லாம் தெரியுது, மேகங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இறங்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தீவுனாலதான் இருக்கும். நிறைய தீவுகள் மேலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியுது. அந்த பீச்சோட இந்த பீச் லைன், அந்த மண்லாம் தெரியுது அங்கங்கே. அந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரியுதா? கீழே அந்த கடல் கரையோரம் தெரியுது. சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்குது அங்கே. இங்கே தான் நம்ம ஒரு 10 நாள் ஸ்டே பண்ண போகிறோம் அந்தமானை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் 10 நாள். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இனி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மேலேருந்து பார்க்கும்போது, வானத்துலேருந்து, ஆகாயத்துலேருந்து. போர்ட் பிளேயர் சிட்டிக்கு மேலே வந்தாச்சு போல. நிறைய வீடுகள் இருக்கு. இந்த ஊரே கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீலும் தருது. எப்படி இருக்கு பாருங்க, வீடு எல்லாம் பாக்ஸா இருக்கு, பாக்ஸ் டைப்ல ஒரு மாதிரி. ஸோ நம்ம போர்ட் பிளேயர் ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட் பேர் வீர் சவார்கர் ஏர்போர்ட்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்னா ஊருக்கு வெளியே இருக்கு, இது ஊருக்குள்ளே இருக்கு இந்த ஏர்போர்ட். இந்தியாவில் இந்த மாதிரி ஊருக்குள்ளே உள்ள ஏர்போர்ட்ல இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லேண்ட் ஆயிட்டோம் ரன்வேல. வேகமாக போகுங்க, ரொம்ப வேகமாக போகுது. வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப வேகமாக இருந்துச்சு. சுற்றி நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டை சுற்றி. ஸோ ஃபைனலி நம்ம லேண்ட் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்தமான் சிட்டிக்குள்ளே நுழைய போகிறோம். ட்ரிப் நம்மளோட vlogs இனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் பாருங்க, இவ்வளோ க்ளோஸாக பார்க்குற ஹெலிகாப்டர். ஸோ வீர் சவார்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம வந்து ஃப்ளைட் 1 நாள் டிலே ஆச்சு, இருந்தாலும் நம்ம வந்து ஃபைனலி லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இறங்க சொல்லிட்டாங்க, சீட் பெல்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் அவங்க பேக் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கனெக்டிங் பிரிட்ஜ் வழியாக போயிட்டு இருக்கோம். திருப்பி கனெக்டிங் பிரிட்ஜ் வழியாக நம்ம ஃப்ளைட்லேருந்து நம்ம ஏர்போர்ட் உள்ள நுழைய போகிறோம். அங்கேருந்து நம்ம பேக்ஸ் எடுத்துட்டு நம்ம அந்தமானில் போக போகிறோம். மாமாவும் வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட காரில் தான் நம்ம போகிறோம். அந்தமானில் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். சிலர் வந்து நீங்கள் அந்தமான் வரணும்னா ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும். ஸோ நான் எங்கள் ரிலேட்டிவ் இருக்கிறதால அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ அந்தமானில் என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக நிறைய vlogs இனி வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இதான் அந்தமான் சிட்டிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டு இருக்க காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம அந்தமான் சீரிஸை இன்னும் கண்டினியூஸாக பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.